ஆஸ் பர் த ப்ரொசீஜர் என்ன செஞ்சிருக்கணும்னா 6 மாசத்துக்கு முன்னாலேயே சீனியாரிட்டி அடிப்படையில் டிஜிபிக்கு தகுதியான டிஜிபிக்கள் அல்லது ஏடிஜிபிக்கள் அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து யூபிஎஸ்சிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பரிந்துரைத்திருக்கணும். அதை செய்யவே இல்லை இவங்க. ஏன் செய்யலைன்னு இப்போ சொல்கிறாங்கன்னா, வேற ஒருத்தர் வந்து அந்த லிஸ்ட்டில் இடம்பெற வேண்டிய ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, என்னையும் அந்த லிஸ்ட்டில் உட்படுத்தி தான் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருந்தது, அதனால் நாங்கள் அனுப்பலை. நாங்கள் இதெல்லாம் நொண்டி சாக்குங்க. நீங்கள் கேஸில் வந்து இவர் பேரை சேர்த்து தான் நீங்கள் அனுப்பணும்னு ஏதாவது கோர்ட்டு ஸ்டே கொடுத்துதா? அவர் 1000 பேர் 1000 கேஸ் கொடுக்கலாம். தேர்தல் காலத்தில் தங்களுக்கு நட்புடன் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் வந்து பணத்தை தேர்தல் ஃபண்டை எடுத்துன்னு போய் கடத்தி கொடுக்குற போலீஸ் அதிகாரிகள் தேவை. அப்போ தேர்தல் வந்து இன்னும் 6-7 மாசத்துல வரப்போகுது. தேர்தலுக்கு முன்னால வந்து தங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக திட்டமிட்டு இந்த பெயர்களை 6 பேர் 7 பேரோ இருக்கிறவங்கள அனுப்பி. உதாரணத்துக்கு வட இந்தியாவில் இருக்க அதிகாரிகளை இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படியா? ஆமாம். ஏன்னா வட இந்திய அதிகாரிகள்லாம் வந்தால் இவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆட முடியாது இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பழகுன ஆட்களாக இருந்தால் ரொம்ப வசதி. சபரீசன் வந்துங்க, அவர் பேர் தான் வந்து மாப்பிள்ளை. ஆனால் அவர் தான் வந்து பவர் சென்டர் பெண் நிறுவனம்னு ஒன்று அவர் வந்து உருவாக்கி எதிர்கட்சிகளை வந்து கேவலமாக போடணும். சபரீசன் வந்து பின்னால் இருந்து எல்லா வேலையும் பண்ணுறாருன்றது தான் உண்மை. ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். புதிய டிஜிபி யார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆலோசனை விஷயங்கள் வந்து தற்பொழுது வந்து போயிட்டுருக்கு. ஒரு 3 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. இன்னும் 6 மாதங்களில் வந்து தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் இந்த டிஜிபி செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? டிஜிபின்றது வந்து போலீஸினுடைய தலைமை அதிகாரிங்க. ஸ்டேட் போலீஸுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அந்த ரேங்கில் பல பேர் இருந்தாலும் அந்த பதவி என்பது ஒருவருக்கு தான் கிடைக்கும். டிஜிபியாக ரிட்டையர் ஆகுறதுன்றது. ஸோ சங்கர் ஜிவால் வந்து ரிட்டையர் ஆகி ஜூலை மாதம்னு நினைக்கிறேன், ரிட்டையர் ஆகி 2 மாதம் ஆச்சு. நார்மல் ப்ரொசீஜர் என்னன்னா, ஒருவர் ரிட்டையர் ஆக போகிறாருன்னா அது அன்றைக்கி தான் தெரியும்னு இல்லை. அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நமக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். 60 வயசு அப்படின்னு சொன்னால் அவர் என்றைக்கு 60வது வயசை முடிக்கிறாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போது ஆஸ் பர் த ப்ரொசீஜர் என்ன செஞ்சுருக்கணும்னா, 6 மாதத்துக்கு முன்னாலேயே சீனியாரிட்டி அடிப்படையில் டிஜிபிக்கு தகுதியான டிஜிபிக்கள் அல்லது ஏடிஜிபிக்கள் இந்த மாதிரி இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு 6-7 பேர், எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து யூபிஎஸ்சிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பரிந்துரைத்திருக்கணும். யூபிஎஸ்சின்றது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய அரசு தேர்வு ஆணையம், அது பணியாளர் தேர்வு ஆணையம். அதை செய்யவே இல்லை இவங்க. ஏன் செய்யலைன்னு இப்போ சொல்கிறாங்கன்னா, அது வந்து கேஸெல்லாம் போட்டாங்க பல பேர். சவுக்கு சங்கர் கூட கேஸ் போட்டார், வேற ஒருத்தர் கூட கேஸ் போட்டார். அது எதுக்காக அவங்க செய்யலைன்னா, வேற ஒருத்தர் வந்து அந்த லிஸ்ட்டில் இடம்பெற வேண்டிய ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, என்னையும் அந்த லிஸ்ட்டில் உட்படுத்தி தான் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருந்தது, அதனால் நாங்கள் அனுப்பலை. நாங்கள் இதெல்லாம் நொண்டி சாக்குங்க. நீங்கள் கேஸில் வந்து இவர் பேரை சேர்த்து தான் நீங்கள் அனுப்பணும்னு ஏதாவது கோர்ட்டு ஸ்டே கொடுத்துதா? அவர் 1000 பேர் 1000 கேஸ் கொடுக்கலாம். அப்போ அந்த ஒரு அதிகாரி வந்து அவர் கேட்டிருக்காரு, அவர் பேரை சேர்க்காம நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு ஏதாவது கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. கேஸ் யார் ஒன்றா போடலாம், அது இருக்கும் 10 வருஷத்துக்கு கூட. அப்போ அனுப்ப மாட்டிங்களா? அதனால் சறுக்குன்றது தான் நொண்டி குதிரைக்கு காரணன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தேர்தல் காலத்தில் தங்களுக்கு நட்புடன் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் வந்து பணத்தை தேர்தல் ஃபண்டை எடுத்துன்னு போய் கடத்தி கொடுக்குற கடந்த காலங்களில் இதெல்லாம் நடந்துருக்குது. அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் தேவை. அப்போ தேர்தல் வந்து இன்னும் 6-7 மாதத்தில் வரப்போகுது இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த நேரத்தில் மாற்றினாங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா அந்த நடத்தை விதிகள் அமுலாயிடுச்சுன்னா தேர்தல் ஆணையம் எல்லா அதிகாரியும் மாற்றுவாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் தேர்தலுக்கு முன்னால் வந்து தங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக திட்டமிட்டு இந்த பெயர்களை 6 பேர் 7 பேரோ இருக்கிறவங்கள அனுப்பிச்சிருக்கணும். அதில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலே முடித்து வைக்கணும். தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தான் இந்த மாதிரி இருக்குங்களா? எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அரசு ஆட்சியில் ஜெயிக்கிறதுக்கு, கட்சியை வளர்க்குறதுக்கு, இதுக்கான நோக்கத்தில் தானே கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க. அதனால் இதை வந்து விட்டாங்க. இப்போ விளைவு என்னன்னா, வெங்கட்ராமன் ஒரு சீனியர் மோஸ்ட்டு ஒன் ஆஃப் த இதில் இருக்கிறவருக்கு இன்னைக்கு வந்து பொறுப்பு அதிகாரியாக கொடுத்துருக்காங்க. 3 பேர்னாங்க, அவர் தானா வர போகிறது தெரியாதுங்க. அந்த 3 பேர் யூபிஎஸ்சியில் அந்த 3 பேரில் அவர் பேர் இருக்கணும்ல. அவர் பேர் 4ஆவதாக இருந்தால் அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ஸோ யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க அனுப்புகிற பேரில் அவர் பேர் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதில் எடுக்கிற 3 பேரில் இவர் பேர் இருந்தால் அந்த ஒருவராக இவரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் காலத்தில் செய்யலை? இது வந்து சீஃப் செக்ரட்டரியுடைய வேலை, ஹோம் செக்ரட்டரியுடைய வேலை, ஏன் சிஎம் டெப்டி சிஎம் உடைய கடமைகள். இதெல்லாம் அவங்க ஏன் பார்க்காம இருந்தாங்க? இன்னைக்கு 2 மாதம் ஆச்சு. எதுக்காக? ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட் ஆஃப் தி போலீஸ்க்கு வந்து ஒரு டெம்பரரி ஏற்பாடு. எதுக்கு? இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டு. ரெகுலராக அவர் ரிட்டையர் ஆன அன்னைக்கு மறுநாளே போட்டிருக்கலாமே. ஸோ இது ஒரு நிர்வாக இது சீர்கேடை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அதிகாரிகளை கொண்டு வர்றதுனால அடுத்தவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா திமுகவிற்கு? ஆமாம், அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஒருத்தர் வந்து டிஜிபியாக கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கு வந்து 2 வருஷம் அலோவ் பண்ணணும். அதனால தான் 6 மாதம் குறைந்தபட்சம் சர்வீஸ் இருக்கிறவங்கள தான் லிஸ்ட்லேயே சேர்க்கணுன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இருக்கு, 1 மாதம் 2 மாதம் இருக்கவங்களாம் சேர்க்கக்கூடாது. அப்போ இவங்க லிஸ்ட்டு எப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் whoever இஸ் போஸ்டட் அஸ் ரெகுலர் டிஜிபி, அவருக்கு அந்த டேட்லேருந்து அது வந்து 2 வருஷம் சர்வீஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து டிஜிபி பதவியை வந்து பழி வாங்கக்கூடாது. அவர் ஏதாவது சுயேட்சா நடவடிக்கை எடுத்தாருன்னா அவரை வந்து மாற்றிட்டு வேற ஒருத்தர் இது மாதிரிலாம் நடந்தது கடந்த காலங்களில். அதுக்காகத்தான் ஒருத்தர் டிஜிபியாக நியமனம் பண்ணார்னா அவருக்கு 2 வருஷம் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உத்தரவு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6 மாதம் இருக்கிறவரு அந்த லிஸ்ட்டில் இருந்து அவரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எக்ஸ்டென்ஷன் 2 வருஷம் கிடச்சிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் வந்து இதில் நிறைய அதிகாரிகள் இதில் வந்து போட்டி இருக்கும், நீயா நானா. உதாரணத்துக்கு வட இந்தியாவில் இருக்க அதிகாரிகளை இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படியா? ஆமாம், ஏன்னா வட இந்திய அதிகாரிகள்லாம் வந்தால் இவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆட முடியாது இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பழகுன ஆட்களாக இருந்தால் ரொம்ப வசதி. இப்போ அந்த அஜித்குமார் அந்த வழக்கு இருக்கு இல்லையா, திருபுவனம், அதில் வந்து இங்கேருந்து ஏடிஜிபி ஒருத்தர் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதமா அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு அப்போ பரவலாக வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து தான் வந்து டிஜிபி ஆகணுன்றதுக்காக ரொம்ப அவளோடு காத்துட்ருக்காரு. அவர் வந்தாருன்னா ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக செயல்படுவார்ன்றது செய்தியும் வெளியே கசிஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய டிஜிபி நேர்மையாக இருக்கணும். இன்றைக்கி காவல்துறையில் நடக்கிற பல விஷயங்களை வந்து சரி செய்யணும். காவல்துறையினர் வந்து அத்துமீறி நடக்கிறது, கஸ்டடியில் ஆட்களை விசாரணை என்ற பேரில் கொல்றது, இதெல்லாம் தொடர்கதையாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். அதே போல் இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு என்பது ஒன்றும் பெரிய அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. அது வந்து பல இடங்களில் செயின் பறிப்பு இருக்குது, கொலை, பத்திரிகை புரட்டினா அதுதான் வன்முறைகள், கொலை, அப்புறம் பாலியல் தாக்குதல், இதான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் வந்து யார் வந்தாலும் டிஜிபியாக அவங்களுக்கு ஹேண்ட்ஃபுல்லான பிரச்சனைகள் இருக்குது, கை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிர்கட்சிகள், அதாவது ஏடிஎம்கேன்னு மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் தலை தூக்காத அளவுக்கு திமுகவில் சபரீசன் இந்த மாதிரியான ஆட்கள்
பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது. அது எப்படி பார்க்கறது, இல்லை உண்மையா? ஏங்க இது ஊரறிஞ்ச உண்மையை இவ்வளோ மெதுவாக கேட்குறீங்க நீங்கள். சபரீசன் வந்துங்க, அவர் பேர் தான் வந்து மாப்பிள்ளை. ஆனால் அவர் தான் வந்து பவர் சென்டர் இன்றைக்கி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை, கிச்சன் கேபினெட் இருக்குது, டெப்டி சிஎம் அவர் ஒரு பவர் சென்டரு, இப்படி குறிஞ்சியில் இருந்துட்டு அவர் அங்கே ரத்தீஸ்ன்றவர் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ எப்போவுமே திமுகன்னு வந்துடுச்சுனாங்க ஒரு பவர் சென்டராக இருக்காது. அது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதானா ஒன்று, எம்ஜிஆர்னா ஒன்று அப்படி இருக்கும். இப்போ இங்கே அப்படி கிடையாதுங்க. எல்லாம் நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பவர் சென்டர்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க இழுப்புக்கு இழுத்துன்னு போவாங்க. அதாவது இப்போ உதயநிதி வந்து அவருக்கு வேண்டிய விஷயங்களுக்காக நிர்வாகத்தை இழுக்க பார்ப்பார். அதே போல் மாப்பிள்ளை சார் வந்து இழுப்பார். இப்போ மாப்பிள்ளை சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெண் நிறுவனம்னு ஒன்று அவர் வந்து உருவாக்கி அதில் வந்து இணையத்தில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக அந்த ஐடி விங்கெல்லாம் செயல்பட வைக்கிறாரு. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி எதிர்கட்சிகளை வந்து கேவலமாக போடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டதால். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் தாவேக்கா பற்றிய ஒரு வீடியோ வெளியே வந்தது. என்னன்னா, 300 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து தாவேக்கா நிர்வாகிகளுடன் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு காணொளி. அட நீங்களும் இதே தானா அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் அதை ஒளிபரப்புனாங்க. ஆனால் அது ஒரு ஃபேக் வீடியோ, அது வந்து உண்மையற்ற தகவலை சொல்லுதுன்றத உடனே தாவேக்காலேருந்து முழு வீடியோவை போட்டு எதுக்கு எப்போ நடந்ததுலாம் கேட்டேன். அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து இங்கே அப்புறப்படுத்தப்பட்டார்கள், எங்கள் ரிப்பன் பில்டிங்லேருந்து. அவங்கள வேளச்சேரியில் ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க. அப்போ தாவேக்காவுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் போய் அவங்களுக்கு ரொட்டி அப்புறம் வந்து தண்ணி பாட்டில் அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு நாங்கள் இருக்கோமா, அவங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு இருக்காங்க. அங்கேயே அவங்க இருந்து சாயந்தரம் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது, வணக்கங்க, ரொம்ப நன்றிங்க, இந்த அரசாங்கம் நல்லாவே இல்லை, இந்த அரசாங்கத்தை தோக்கடிப்போங்க, உங்களுக்கு தாங்க எங்கள் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. இதை அவங்க பேசுகிறாங்க இல்லையா, வெளியே வரும்போது அதை வாய்ஸை மஃபுல் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு கொல்றாங்கன்னு கலைஞர் ஒரு சவுண்டு கொடுத்தாரு தெரியுங்களா, டப்பிங்லாம் பண்ணி சன் டிவியில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது. அதை மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சண்டை போடுறாங்க, 300 ரூபாய் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்து 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னு ஒரு இது மாதிரியான பொய் செய்தியை பிளான் பண்ணி அதை எல்லா மீடியாலையும் பரப்பி தாவேக்காவும் அது மாதிரி தாங்க, அவங்களுக்கு கூட்டம் ஒன்றும் கொள்ளுங்க தன்னெழுச்சியாக. இதுதான் சபரீசன் சார் செய்கிற வேலை. அதாவது அவருடைய வேலை என்ன, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ரித்தீஷ் வேலை என்ன, குறிஞ்சியில் இருந்துக்கிட்டு அவர் வந்து டாஸ்மாக் சிஎம்டி சேர்மன் டிஜிபி இவங்களெல்லாம் நிர்வாக தலையீடு, புரியுதுங்களா? அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நிர்வாகம்ன்றது வந்து நில குலைஞ்சி தானே. ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஆர்டர் போட்டால் அதுக்கு கட்டுப்படுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 4 இடத்துலேருந்து ஃபோன் வந்தால் அவன் என்ன பண்ணுவான், அந்த இன்ஸ்பெக்டரோ. அது மாதிரி வந்துங்க மாப்பிள்ளை சார் வந்து பேக் கிரவுண்டில் இருந்துட்டு எதிர்கட்சிகளெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, மீடியாவை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு வெளியே இருக்கிறவங்களெல்லாம் தாவேக்காக்கு போங்க, நீங்கள் அங்கே போய் உள்ள பிரச்சனை பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி வைக்கிறது. அதனால் வந்து சபரீசன் வந்து பின்னால் இருந்து எல்லா வேலையும் பண்ணுறாருன்றது தான் உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.